வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம எம்எஸ்ஆர்பி அதற்குரிய ஃபார்மசிஸ்ட் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், தினசரி வகுப்புகள். ஸோ 4 ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மசிஸில் பிஹெச்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபார்மசிஸ்ட்டாக லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கிளியர் ஆகிட்டு ஒர்க் பண்ணுறவங்க. இந்த ஃபார்மசிஸ்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம், இல்லை வகுப்புகள் இருக்குது. அது தமிழ் தகுதி தேர்வு உட்பட எல்லாமே இருக்கும். ஸோ அந்த தேவைப்படுறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, 9840398093. உங்களுக்கு சில வகுப்புகள் நீங்கள் லைவாகவோ ரெக்கார்டாகவோ நீங்கள் இலவசமாக அட்டன் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நடந்த வகுப்புலேருந்து ஒரு சில போர்ஷன்ஸ், அந்த வகுப்புகள் நடந்தது ஒரு நேற்று மட்டுமே 3 வகுப்புகள் நடந்தது. அதில் ஒவ்வொன்றிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெரி குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் ஃபார்மகாலஜி டாபிக்ஸ் பார்த்தோம், அல்சைமர், பார்க்கின்சன்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். இன் டுடேஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரக்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஸோ வாட் இஸ் டிப்ரெஷன் அண்ட் வாட் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு டிப்ரெஷன்ல. டிப்ரெஷனுக்கு என்ன மாதிரியான ட்ரக்ஸ்லாம் இருக்கு, அதோட மெக்கானிசம்ஸ் என்ன, இதெல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் த ட்ரக்ஸ் விச் கேன் எலிவேட் த மூட் இன் டிப்ரெசிவ் இல்னஸ். ஸோ டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு அவங்களோட மூடை எலிவேட் பண்ற ட்ரக் தான் வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக். டிப்ரெஷன் அப்படின்னா that will be seeing டிப்ரெஷன்னா என்ன, what are the various symptoms டிப்ரெஷனுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். that simply anti depressant drug அப்படிங்கிறது which can elevate the mood in depressive illness. டிப்ரெஸ் ஆயிருக்கவங்களோட மூடை எலிவேட் பண்ற ட்ரக் இதை வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்னு சொல்றோம். இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ்க்கு அதர் நேம்ஸும் இருக்கு, ஜஸ்ட் நோட் இட் டவுன். சைக்கோ அனலெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மூட் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கோ அனலெப்டிக்ஸ் அப்படின்னா நம்ம ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு போயிருவோம். பட் சைக்கோ அனலெப்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப திஸ் கம்ஸ் அண்டர் ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் டிப்ரெஷன்? ஃபர்ஸ்ட் என்ன ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டிப்ரெஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிப்ரெஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பேத்தலாஜிக்கல் சேஞ்ச் இன் மூட். மூட்ல வர ஒரு சேஞ்ச், பேத்தலாஜிக்கல் சேஞ்ச். அப்படின்னா என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர் கேரக்டரைஸ் பை பெர்சிஸ்டன்ட்லி டிப்ரெஸ்ட் மூட். ரொம்ப பெர்சிஸ்டன்டா கண்டினியூஸா வந்து டிப்ரெஸ் மூட் இருக்கும். ஆர் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிவிட்டிஸ், எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. காசிங் சிக்னிஃபிகன்ட் இம்பேர்மெண்ட் ஆஃப் டெய்லி லைஃப். ஸோ அவங்களோட டே டு டே ரொட்டீனை வந்து அவங்களால ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பெர்சிஸ்டன்டா வந்து மூட் வந்து டிப்ரெஸ்டாவே இருக்கும். ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் குட் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட் மூடா இருப்பாங்க. அதே மாதிரி லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்காது. அதே மாதிரி தே மைட் பி ஹேவிங் லாஸ் ஆஃப் பிளஷர்னா என்ன, ஒரு ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. அண்ட் லோ எனர்ஜி, எப்பவுமே டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஒர்க்லெஸ்னஸ், எதுக்குமே நம்ம ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சேஞ்ச் இன் அப்படைட், எதர் தே வில் பி ஈட்டிங் மோர் ஆர் சாப்பிடவே மாட்டாங்க, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஆர் ஸ்லீப்லயும் வந்து தூங்கவே மாட்டாங்க, ஆர் கண்டினியூஸா தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான சேஞ்ச் இன் அப்படைட் ஆர் ஸ்லீப் வரும். அதே மாதிரி சூசைடல் தாட்ஸ் வந்து அவங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லலாம். ஸோ இந்த இமேஜே வில் டெபிக்ட் யூ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து டிப்ரெஷன் வந்தா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒர்க்லெஸ்னஸ், கேர்லெஸ்னஸ், அன்லவபிள், அன்இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி அன்வான்டட், ஷேம்ஃபுல், இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே இருக்கும், அது சிம்டம்ஸ். ஸோ எதனால இந்த டிப்ரெஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா த காஸ் ஆஃப் த டிப்ரெஷன் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல இது வரைக்கும். மேபி டியூ டு டவுன் இன் த சிங்கிள் சோர்ஸ். டிப்ரெஷன் இஸ் லைக்லி டு பி டியூ டு த காம்ப்ளெக்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஒரு சிங்கிள் சோர்ஸால இருக்காது. இட் குட் நாட் பி டியூ டு சிங்கிள் சோர்ஸ். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் டிப்ரெஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இனிஷியலா வந்து ஜெனட்டிக்கா இருக்கலாம், ஜெனட்டிக்கலா வந்து அவங்க ஃபேமிலியில வந்து டிப்ரெசிவ் பேஷன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் இட் பி பயாலஜிக்கலாவும் இருக்கும். தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல் தான் பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட டெஃபிஷியன்சினால தான் மோஸ்ட்லி வந்து டிப்ரெஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டரா இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் சம் ஹேப்பனிங்ஸ் இன் த லைஃப், நடந்த விஷயங்களா இருக்கலாம். ஸோ அதனாலேயும் வரலாம். அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியல், சைக்கோசோசியல், சைக்கலாஜிக்கலா இருக்கலாம் ஆர் சைக்கோசோசியலாகவும் இருக்கலாம். ஸோ சைக்கலாஜிக்கலா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தாட் இருந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, யூஸ்லெஸ்னஸ், அன்வான்டட், அன்லவபிள், அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். அவங்க மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு டவுன்ஃபால் இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் சோசியலாகவும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ளூட்ஸ், என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கலாம் அப்படின்னா லைஃப் ஈவெண்ட்ஸ் லைக் டைவர்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சுனாலும் இருக்கலாம். அல்ல ஒர்க்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, அந்த மாதிரி இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எதாலையும் வரலாம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அதனாலையும் வரலாம். அண்ட் பர்சனாலிட்டி,
குட்டையா இருக்கான், ஹைட்டா இருக்கான், கருப்பா இருக்கான், குண்டா, அந்த மாதிரியான ப்ராப்ளமும் ஒரு சில பேர் ரொம்ப வந்து அதை மைண்டுக்குள்ள ரொம்ப எடுத்துக்குவாங்க, அதனாலயாம இருக்கலாம். அண்ட் சைல்ட்ஹுட் ட்ராமா, சின்ன வயசுல அடிபட்டதுனால அந்த மாதிரியான ப்ராப்ளமும் இருக்கலாம். அதே மாதிரி சம் பிரெஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் லைக் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், சம் பீட்டா பிளாக்கர்ஸ், அதனாலேயும் வரலாம், டிப்ரெஷன் வரலாம். அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஆல்கஹால், அம்பெட்டமைன், எந்த ஒரு ட்ரக்ஸ்லாம் வந்து தே ஆர் டைரக்ட்லி ஆர் ஸ்ட்ராங்லி ரிலேட்டட் டு த டிப்ரெஷன், அந்த மாதிரியான ட்ரக்ஸ்லயும் வரலாம். அதே மாதிரி பாஸ்ட்ல ஏதாவது ஹெட் இன்ஜுரி இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலையும் டிப்ரெஷன் வரலாம். ஸோ டிப்ரெஷனோட காசியஸ் நம்ம எங்கிற டயக்னோமெட்டிக்கா கொடுத்துருக்கோம், லைக் ஜெனட்டிக்ஸ், பிரைன் கெமிஸ்ட்ரி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நியூட்ரிஷன் பூரா இருக்குது, பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், ட்ரக்ஸா இருக்கலாம், பிகாஸ் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம். இது எல்லாமே டிப்ரெஷனுக்கான காரணம். இதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டடிவ் பைண்டிங் ஆஃப் பர்டிகுலர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூட். ஸோ நோட் த பாயிண்ட், the neurotransmitters responsible for the mood is noradrenaline, 5-hydroxytryptamine. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் they are responsible for the mood. ஸோ மூடை வந்து எலிவேட்டடா வச்சிருக்கிறதுக்கு, டவுன் ஆகாம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து நாரட்ரினல், 5-hydroxytryptamine தான். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரா ரிப்பீட்டேட்டிவா அதோட ரெஸ்பெக்டிவ் ரெசெப்டார்ஸ்ல பைண்ட் பண்ண வைக்கிறதுனாலையும் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். And we can prevent the inactivation of noradrenaline, 5-hydroxytryptamine. எப்படி வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த ரிசெப்டார்ல பைண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா, நம்ம அங்க ஆன்டிகோலினேஸ்டரேஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ட்ரக்கோட இன்ஆக்டிவேஷனை நம்ம பிரேக் டவுன் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரும், அதோட ரெஸ்பெக்டிவ் ரெசெப்டார்ஸ்ல பைண்ட் ஆகும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா அது போய் இன்ஆக்டிவேட் ஆகும், பிரேக் டவுன் ஆகும் இல்லையா, இன்ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. அந்த பிரேக் டவுனை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு என்ன ஆகும், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த பர்டிகுலர் சைட்ல அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் அது ரிப்பீட்டேட்டிவா அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரக் தான் மோனோ அமைன் ஆக்சிடேஸ் பி இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் நாரட்ரினலின் அண்ட் 5-hydroxytryptamine. ஸோ ஒரு பாயிண்ட் என்னன்னா அதோட பிரேக் டவுனை தடுக்கிறோம். அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அகைன் ரீஅப்சார்ப் ஆகி பாடிக்குள்ள போகாம தடுத்தோம் அப்படின்னாலும் என்ன ஆகும், அந்த இடத்துலயே அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கான ட்ரக்ஸ் தான் செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு கிளாசிபிகேஷன் பார்க்காம ஸ்டாப் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா, கோம்ட் இன்ஹிபிட்டர்ஸ். ஐ திங்க் தட் வில் பி டிஸ்கசிங் ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் சாப்டர். ஸோ அது மட்டும் ஆன்டி பர்கின்சன்ஸ் நினைக்கிறேன் இல்ல. ஸோ வில் டிஸ்கஸ், யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஷேர் தட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த நாரட்ரினலின், 5-hydroxytryptamine வந்து ரீஅப்சர்வ் ஆகாம தடுக்கிறது. ஸோ தட் அது ரிசெப்டார் சைட்ல அக்குமுலேட் ஆகாம இருக்கு. ஏன்னா பாடிக்குள்ள ரீஅப்சர்வ் ஆகி போகல. ஸோ போலிங்கனால அந்த பர்டிகுலர் ரிசெப்டார் சைட்லயே அக்குமுலேட் ஆகும். அப்படிங்கிறப்ப அது ரிப்பீட்டேட்டிவா அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் மூட் வில் பி எலிவேட்டட். ஸோ ஹியர் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ் என்னென்ன கிளாசிபிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டார் ஆஃப் மோனோ அமைன் ஆக்சிடேஸ் ஏ, மாவோ ஏ அப்படின்னு சொல்றோம். அதை வந்து RIMAS அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டார் ஆஃப் மாவோ ஏ. ரைட்டா? ஸோ தட் இஸ் த ட்ரக்ஸ் ஆர் மொக்லோபமைட் அண்ட் கிளார்கைலின், இது ரெண்டும். அண்ட் ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நாரட்ரினலின் அண்ட் 5-hydroxytryptamine ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார். அந்த ட்ரக்கோட கிளாசிபிகேஷன் நேம்லயே இருக்கு தட் இந்த ட்ரக் வந்து என்ன பண்ணும், நாரட்ரினலின் பிளஸ் 5-hydroxytryptamine வந்து ரீஅப்டேக் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்படி ரீஅப்டேக் பண்றதை ஸ்டாப் பண்ண என்ன ஆகும், அது ரீஅப்டேக் ஆகாது. ஸோ தட் அந்த ரிசெப்டார் சைட்லயே வந்து அக்குமுலேட் ஆகும். அக்குமுலேட் ஆகிறப்ப ரிப்பீட்டேட்டிவா அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் அது வந்து டிப்ரெஸ் மூட எலிவேட் பண்ணும். ரைட்டா? ஸோ டிப்ரெஷனை குறைச்சி மூட எலிவேட் பண்ணும், அப்படி வச்சுக்கணும். ஸோ மெக்கானிசம் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். They are imipramine, clomipramine, trimipramine, amitriptyline, doxepin and dothioepin. So இதெல்லாமே வந்து they comes under tricyclic antidepressants-ல first class. And second one, predominant noradrenaline reuptake inhibitor. இதுல வந்து especially noradrenaline-ஓட reuptake மட்டும் inhibit பண்ற ட்ரக்கும் இருக்கு. They are desitramine, nortriptyline, amoxapine and reboxetine. இதெல்லாமே. So இதுல நம்ம GH சைட்லயோ PH சைட்ல எஸ்பெஷலி யாரெல்லாம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் they are commonly prescribing amitriptyline. ரைட்டா? ஸோ வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ஸோ இதான் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ஸ் அண்ட் செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார். ஸோ செரட்டோனின்னா என்ன, 5-hydroxytryptamine இதெல்லாம் தான் செரட்டோனின் கீழே வரும். ஸோ இங்க செலக்டிவா 5-hydroxytryptamine ரீஅப்டேக் பண்றத ஸ்டாப் பண்ற ட்ரக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளாக்செட்டின், ப்ராக்செட்டின், ஃப்ளோவாக்சமைன், செட்ராலின், சிட்ரலோபம், எஸ்சிட்ரலோபம், இதெல்லாம் இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காமனா கேட்கறதுக்கே வாய்ப்பு உண்டு. செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக்னா எது அப்படின்னு சொல்லி இதுல ஏதோ ட்ரக் கொடுத்து மற்ற ட்ரக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கேயுமே ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ஸ்ல அந்த ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் மட்டும் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏடைபிக்கல் ஆன்டிடிப்ரெசன்ஸ்னா பாத்தீங்கன்னா ட்ரெசடோன், மியான்சரின்,
மிர்டாசாப்பின், அதே மாதிரி வென்லாஃபாக்சின் அண்ட் டியூலோக்செட்டின், டயானெப்டின், அமினெப்டின் அண்ட் bupropion அப்படின்னு சொல்லலாம். So these are the drugs that are atypical antidepressants. They are the newer drugs. Okay. Now we are going to discuss one by one. The first one will be the reversible inhibitor of MAO-A. So monoamine oxidase A. MAO அப்படின்னா monoamine oxidase A. Right? MAO-A. The drug's example is moclobamide. So இந்த drug என்ன பண்ணும் அப்படின்னா reversibly and selectively inhibiting the enzyme monoamine oxidase A. So what is that monoamine oxidase A? The monoamine oxidase A is a mitochondrial enzyme responsible for the oxidative deamination of biogenic amine. Right? So the for example adrenaline, noradrenaline, dopamine, hydroxytryptamine எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆக்சிடேட்டிவ் டீஅமினேட் பண்றது, சிம்பிளா பிரேக் டவுன் பண்றது, பிரேக் டவுன் பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்றது. ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளான என்சைம் என்னது? மாவோ ஏ தான். ஸோ இந்த மாவோ ஏ ப்ரிஃபரன்ஷியலா என்ன பண்ணும் அப்படின்னா 5-HT அண்ட் நாரட்ரினலின் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையுமே டீஅமினேட் பண்றது இந்த என்சைம் தான், இந்த மைட்டோகாண்ட்ரியல் என்சைம் தான். ஸோ விச் கேன் பி இன்ஹிபிட்டட் பை த கிளார்கைலின், முக்லோபமைட், இந்த ட்ரக்ஸ் நம்ம பர்டிகுலர் ரிவர்சபிள் இன்ஹிபிட்டர் ஆஃப் மாவோ ஏ இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாவோ ஏ என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ அப்படி இன்ஹிபிட் பண்ண என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பிரேக் டவுன் ஆகாது. அப்படி பிரேக் டவுன் ஆகலைன்னா இது பாடிக்குள்ள அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே பாடிக்குள்ள அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? அது ரிப்பீட்டடிவா அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆகும். அதான் மெக்கானிசம். இந்த ட்ரக் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் த ஷார்ட்டர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், டியூரேஷன் ஆக்ஷன் கம்மியா இருக்கும். அண்ட் குட் ஆக்டிவிட்டி இன் த ஓல்டர் பேஷன்ஸ் வித் ஹார்ட் டிசீஸ். ஸோ ஓல்டர் பேஷன்ஸ் வித் ஹார்ட் டிசீஸ்ல இந்த ட்ரக் மொக்லோபமைட் இஸ் ஹேவிங் த குட் தெரபியூட்டிக் ரெஸ்பான்சஸ் கொடுக்குது. அதே மாதிரி ஃபுல் மாவோ ஆக்டிவிட்டி ரெஸ்டோர்ட் வித் இன் 1 to 2 days ஆஃப் ஸ்டாப்பிங் த ட்ரக். ஏன்னா இந்த என்சைமை நம்ம இன்ஹிபிட் பண்றது ரிவர்சிபிளா தான். ஸோ ஒன்ஸ் ட்ரக் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 to 2 daysல வந்து ஃபுல் மாவோ ஆக்டிவிட்டி வந்து ரீகெயின் ஆயிடும். ஸோ மெக்கானிசம் நம்ம ஏற்கனவே இந்த மெக்கானிசத்தை தான் திரும்ப பார்த்துட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். மொக்லோபமைட் என்ன பண்ணும்? அந்த என்சைம் மாவோ ஏ வந்து ரிவர்சிபிளா அப்போதைக்கு டெம்பரரியா வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்? 5-HT, நாரட்ரினலின் இதெல்லாம் டீக்ரேட் ஆகிறது, பிரேக் டவுன் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்? அந்த பர்டிகுலர் பயோஜெனிக் அமைன்லாம் என்ன ஆகும்? அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அக்குமுலேட் ஆரம்பிச்சதுன்னா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் ரிப்பீட்டடா போய் அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆகும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுது அதே இந்த நாரட்ரினலின் 5-HT தான். சரியா? ஸோ ரிப்பீட்டேட்டிவா அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப மூட ஸ்டெபிலைட் பண்ணும். ஸோ தட் ஆன்டி டிப்ரெசன்ட் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மொக்லோபமைட் ஃபார்மகோ கைனடிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெல் அப்சார்ப்டு ஓரலி, மெட்டபாலிசம் ஃபாஸ்டா நடக்கும், லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா என்ன மீனிங்? இட் வில் பி ஹேவிங் த கிரேட்டர் ப்ரோட்டீன் பைண்டிங். ஓகே, ஓவர்டோஸா இருந்தாலுமே இது வந்து சேஃபா இருக்கும், லைக் பென்சோடைசெபன்ஸ். என்ன மாதிரியான ஏடிஆர் இது ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னு பெக்குலியர் ஏடிஆர் எதுவும் கிடையாது. தேல் பி ப்ரொடியூசிங் காமன் ஏடிஆர் லைக் ஹெட்டேக், எக்ஸைட்மெண்ட், அட்டாக்சியா அண்ட் ட்ரமர், ட்ரை மவுத் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ட்ரக் ஓரியன்டட் ஏடிஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட். ஏன்னா மூடு டிப்ரெஷனா இருக்கணும் கொடுக்குறோம், இந்த ட்ரக் மூடை எலிவேட் பண்றது அதோட ரோல். ஸோ சம்டைம்ஸ் ஓவர்டோஸா போச்சு அப்படின்னா இட் மே ப்ரொடியூஸ் எக்ஸைட்மெண்ட் இன் த பேஷண்ட். ஓகே, தென் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ஸ், TCAs. ஸோ TCAsல பாத்தீங்கன்னா எமிப்ரமைன். ஸோ எமிப்ரமைன் அப்படிங்கிறது இட் இஸ் அனலாக் ஆஃப் குளோர்பிரமாசின். குளோர்பிரமாசினோட ஒரு அனலாக் தான். என்ன பண்ணும் அப்படின்னா they act by preventing the reuptake of noradrenaline and 5-HT in the neurons. So a large number of congeners like same kind of category were soon added to the class. So காமனா என்ன சொல்றாங்கன்னா ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ட் சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ரீஅப்டேக்கை ஸ்டாப் பண்ணும், பாடிக்குள்ள ரீஅப்டேக் ஆகி போற அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணும். அதே மெக்கானிசம் தான் நாரட்ரினலின் 5-HT வந்து ரெஸ்பெக்டிவ் நியூரான்குள்ள ரீஅப்டேக் ஆகி போகும். ஸோ அந்த ரீஅப்டேக் ஆகி போறதை வந்து இது என்ன பண்ணிடும்? ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்படி ரீஅப்டேக் ஆகி போறதை ஸ்டாப் பண்ணணும்னு என்ன ஆகும்? அது ரிசெப்டார் சைட்லயே கான்சன்ட்ரேஷன் அப்படியே அதிகமாக அதோட குவான்டிட்டி ரிசெப்டார் சைட்லயே சேர ஆரம்பிக்கும். ஸோ தட் என்ன ஆகும்? அந்த இடத்துல நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருந்துகிட்டே இருக்கப்ப ரிப்பீட்டேட்டிவா பர்டிகுலர் நாரட்ரினலின் 5-HT ரிசெப்டார்ல அது பைண்ட் ஆகிட்டே இருக்கும். thereby மூட ஸ்டெபிலைஸ் பண்ணும், thereby ஆன்டி டிப்ரெசன்ட் ஆக்டிவிட்டி. ரைட்? ஸோ கேன் see here. ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரக் வந்து பயோஜெனிக் அமைன் அது நாரட்ரினலின் 5-HT வந்து அதோட ரிசெப்டார்ல பைண்ட் ஆயிட்டு அகைன் எங்க போகும்? ஸோ ரிசெப்டார்ல அகைன் வந்து அந்த எதை ரிலீஸ் பண்ணுச்சோ அந்த நியூரான்குள்ளேயே போகும். ரைட்டா? ஸோ அந்த நியூரான்குள்ள போய் அகைன் அது ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம நியூரான்குள்ளேயே போய் அகைன் வந்து ரிலீஸ் ஆகி பைண்ட் ஆகும். இப்போ நாம என்ன பண்ணிடுறோம்? இந்த இடத்துல அந்த நியூரான்குள்ள போறதை ஸ்டாப் பண்றோம். நியூரான்குள்ள போற அந்த ஒரு ப்ராசஸை நம்ம ஸ்டாப் பண்றோம், ரீஅப்டேக் ஆகிற ப்ராசஸ் ஸ்டாப் பண்றோம். அப்படி ரீஅப்டேக் ஆகிறத ஸ்டாப் பண்றதுனால என்ன ஆகும்?
இந்த இடத்துலயே அது சேர ஆரம்பிக்கும். நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா தர்வை இந்த ரிசெப்டார்ல ரிப்பீட்டேட்டிவா பைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பைண்ட் ஆகிறப்ப மூட் எலிவேஷனை நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ யூ கேன் see here. ஸோ அதே இந்த ரீஅப்டேக் இன்ஹிபிஷன் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும், கோ த்ரூ பண்ணுங்க, யூல் பி கெட்டிங் சம் மோர் ஐடியா. அண்ட் ஃபார்மகோகைனெடிக்ஸ் ஒரு ஓரல் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப குட்டா இருக்கும் அண்ட் ஹைலி பவுண்ட் டு த பிளாஸ்மா அண்ட் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ல பைண்ட் ஆகி ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். லார்ஜர் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். மெட்டபலைசம் வந்து லிவர்ல நடக்கும். ஃபேஸ் 1 வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ஃபேஸ் 2 வந்து குளுக்கரோனிக் ஆசிட் கான்ஜுகேஷன். ஸோ இதான் நடக்கும். இது என்னென்ன ஏரியா ப்ரொடியூஸ் பண்ணோம்னா சேம் ஹெட் ஏக், ட்ரை மவுத், ட்ரௌசினஸ், கான்ஸ்டிபேஷன், tachycardia. What is my tachycardia? Increase in the heart rate. And hypotension, that lesser VP than the normal range. Then SSRIs. So the SSRIs example கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எக்ஸாமும் சரி அண்ட் ரிமைனிங் இருக்கிற மற்ற காமனான எம்சிக்யூ வைஸ் இதுலயும் சரி. ஸோ இது வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க SSRIs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட் கூட இந்த SSRIs வந்து ரொம்ப செலக்டிவா மோர் அட்வான்ஸ்டு ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ்ல சின்ன சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஆன்டிகோலினர்ஜிக் கார்டியோவாஸ்குலர் நியூரலாஜிக்கல் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ் வந்து கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்றதுனால ஆன்டிகோலினர்ஜிக், கார்டியோவாஸ்குலர் அண்ட் நியூரலாஜிக்கல் சைடு எஃபெக்ட்லாம் வந்துச்சு. அதே மாதிரி லோ சேஃப்டி மார்ஜின், அதே மாதிரி ஹையர் டோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் மே எண்ட் அப் வித் ஹசார்டஸ் ஈவெண்ட். ரைட்டா, கொஞ்சம் பேஷண்ட்க்கு வந்து அனீசி சைடு எஃபெக்ட்ஸ், பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ சிக்னிஃபிகன்ட் நம்பர் ஆஃப் பேஷண்ட் ரெஸ்பாண்ட் இன்கம்ப்ளீட்லி அண்ட் சம் பேஷண்ட்ஸ் டு நாட் ரெஸ்பாண்ட். சில பேஷண்ட்டுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, ஃபுல் எஃபெக்ட் வர மாட்டேங்குது. அண்ட் சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே இல்லாமையும் போயிடுது. ரைட்டா, ஸோ இந்த ஷார்ட் கமிங்ஸ்லாம் ஓவர் பண்றதுக்காக தான் நிறைய நியூ ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அதுல மோஸ்ட் சிக்னிஃபிகண்டா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரக் அப்படின்னா அது செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் தான். ஃப்ளாக்சடின், ஃப்ளோவாக்சமைன், செட்ராலின், இதெல்லாமே. ஸோ அதுல வந்து ஃப்ளாக்சடின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரக். ஃப்ளாக்சடின் அப்படிங்கிறது ஒரு பைசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ இது வந்து SSRIஸ்ல புரோட்டோடைப் அப்படின்னா என்ன, ஒரு காட்ஃபாதர் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ புரோட்டோடைப் அதுதான். ஸோ லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். TF பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 days இருக்கும். ஸோ இட் இஸ் டிமீத்தைலேட்டட் மெட்டபோலைட். அதாவது அதோட டிமீத்தைலேட்டட் மெட்டபோலைட் பார்த்தீங்கன்னா 7 to 10 days வரைக்கும் TF ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனா டியூரேஷன் வந்து ரொம்ப லென்த்தியரா இருக்கும். ஸோ இட் கேன் நாட் பி யூஸ்ட் when the patient needs rapid effect. இதுலயும் ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக் டு த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற கேப் வந்து ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால யாருக்கு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வேணுமோ அவங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியாது. பட் இட் இஸ் சேஃபர் than the ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட். ஸோ இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தே ஆர் செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர். செரட்டோனினாவே 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன். ஸோ இந்த 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைனோட ரீஅப்டேக் அது மட்டும் இன்ஹிபிட் பண்ணும். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 5-HT + நாரடினல் இருந்துச்சு. அண்ட் சம் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா நாரடினல் மட்டும் இருந்துச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா செலக்டிவா பார்த்து அந்த 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைனோட ரீஅப்டேக் மட்டும் இன்ஹிபிட் பண்ணா போதும், நாரடினலின் தேவையில்லை அப்படின்னு பிளான் பண்ணி இந்த 5-HT ரீஅப்டேக்கை மட்டும் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், இந்த ரிசெப்டார் சைட்ல 5-HT மட்டும் அக்குமுலேட் ஆகும். ஸோ அப்ப அந்த ரிப்பீட்டேட்டிவா அந்த 5-HT மட்டும் போய் அதோட ரிசெப்டார்ல பைண்ட் ஆகும். அதுவுமே ஒரு பெட்டர் ஆன்டி டிப்ரெசன்ட் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், ஸோ இது என்ன மாதிரியான ஏரியாஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they will be producing nausea, anxiety, insomnia, headache and sexual dysfunction. இந்த மாதிரியான ஏரியாஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ட்ரக் இஸ் ஏடைபிக்கல் ஆன்டி டிப்ரெசன்ட்ஸ். அதுல ஒரு ட்ரக் வந்து ட்ரெசடோன். இதான் ஃபர்ஸ்ட் ஏடைபிக்கல் ஆன்டி டிப்ரெசன்ட். less efficiently blocks 5-HT reuptake. இது வந்து 5-HT reuptake வந்து மற்ற ட்ரக்ஸ் மாதிரி எஃபிஷியண்டா பண்ணாம லெஸ் எஃபிஷியண்டா அந்த reuptake பிளாக் பண்ணுது. அது இல்லாம இந்த ட்ரக் இஸ் ஹேவிங் ஆல்பா அட்ரினர்ஜிக் அண்ட் வீக் 5-HT2 ஆன்டகோனிஸ்ட் ஆக்ஷன். ஸோ இந்த ட்ரக் 5-HT reuptake மினிமலா வந்து தடுக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஆல்பா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்லயும் ஒரு 5-HT2 ரிசெப்டார் இல்லையா அதுலயும் ஆன்டகோனிஸ்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதோட மெக்கானிசம் இது வரைக்கும் இவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. திஸ் குட் பி வந்து அதோட ஆன்டி டிப்ரெசன்ட் ஆக்டிவிட்டிக்கு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு. இது வந்து நம்மளோட கெம் ஸ்டார்ட் ஆகும் போதே வர டாபிக்ங்க. ஆசிட் பேஸ் பஃபர்ஸ்னா என்னன்னு நான் 2-3 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கேக்குறாங்க. அர்கீனியஸ் தியரினா ஆஸ் பர் அர்கீனியஸ் தியரி ஆசிட்னா என்ன,
as per Lewis theory what is base அப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அப்போ இந்த டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். theories of acid and base. the 3 important theories இருக்குங்க. acid and base அதுக்கு வந்து 3 theories இருக்கு. ஸோ இது கூட கொஸ்டினா கேட்கலாம். ஆசிட் அண்ட் பேஸ் தியரி எத்தனைன்னு கேட்கலாம். மொத்தம் 3 தியரிஸ் இருக்கு. என்னென்னா அர்கீனியஸ் தியரி, லவ்ரி அண்ட் பிரான்ஸ்டட் தியரி, லூயிஸ் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அர்கீனியஸ் தியரி. அர்கீனியஸ் தியரி அப்படின்றது என்னன்னா டிசோசியேஷன் கான்செப்ட். அக்கார்டிங் டு திஸ் தியரி, acid is a substance dissociate to give hydrogen ion in water. ஸோ ஒரு அர்கீனியஸ் தியரி படி ஒரு காம்பவுண்ட தண்ணியில போடுறோம் அப்படின்னா அது வந்து ஹெச் தனியாவும் மேல கூட இருக்கிற இன்னொரு மாலிகுலும் பிரியும். கண்டிப்பா ஹெச் பிளஸ் அயான் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட நம்ம ஆசிட்னு சொல்லலாம். as per Arrhenius theory, acid is a substance which dissociates to give hydrogen ion in water. நீங்க HCl எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா H plus Cl minus தெரியும். அதே வந்து HNO3 நைட்ரிக் ஆசிட தண்ணியில போட்டாலும் நம்மளுக்கு என்ன லிபரேட் ஆகும்? H பிளஸும் NO3யும் தனியா ஸ்பிளிட் ஆகும். H2SO4நாலும் 2 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வெளியே போய் சல்பேட் மாலிகுல்ஸ் பிரியும். அப்போ எந்த ஒரு மாலிகுல் டிசோசியேட் ஆகும், உடையும், பிரிஞ்சு ஹைட்ரஜன் அயான் கொடுக்குதோ அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா ஆசிட்னு சொல்றோம். அது யாரோட தியரி படி? அர்கீனியஸ் தியரி படி. அப்ப பேஸ்னா என்ன? பேஸ் இஸ் a substance which dissociate to give hydroxide ion in water. அப்போ எந்த ஒரு மாலிகுலர் தண்ணிக்குள்ள போட்டு OH தனியா பிரிஞ்சிடோ, ஹைட்ராக்சி குரூப் இருக்கு அப்படின்னாலே அது பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தியரி படினா அர்கீனியஸ் தியரி படி. சரி, லவ்ரி பிரான்ஸ்டட் தியரினா என்ன? ஓகே, acids are called as proton donors which donates a proton in a solution to any other substance. எந்த ஒரு மாலிகுல் தன்னோட புரோட்டான் அப்படின்னா H பிளஸ், ஓகேங்களா, ஹைட்ரஜன் அயான குடுக்குதோ, டொனேட் பண்ணுதோ, அத வந்து ஆசிட்னு சொல்றாங்க. எந்த தியரி படி? லவ்ரி அண்ட் பிரான்ஸ்டட் தியரி படி acid is a substance which donates a proton in a solution அப்படின்னா அதுக்கு பேரு ஆசிட். அப்ப பேஸ்னா என்ன? கண்டிப்பா அதை வாங்கிக்கும். அப்போ what is base in as per Lowry and Bronsted theory? Base is a substance which accepts the proton. கண்டிப்பாங்க ஆசிட் பேஸ்ல இருந்து கொஸ்டின் எடுக்கணும்னா இதுல இருந்தா கேட்பாங்க. இது வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் ஆயிரும், அப்படி ஆக தேவையில்ல. So as base is a substance which accepts the proton in a solution. அப்போ ஆசிட் கொடுக்கிற புரோட்டான பேஸ் வாங்கும். So that is called as base. Clear? இங்க பாருங்க, அமோனியா இருக்கு. அமோனியா and HCl which dissociates. இப்போ என்ன ஆகுது பாருங்க, அமோனியாவும் என்னவா கன்வெர்ட் ஆகுது? It has been converting into ammonium chloride. அப்போ as per this theory எது ஆசிட் எது பேஸ்? In this above solution HCl donates a proton to ammonia which accepts. ஆமா தானே, NH3 இருந்தது NH4 மாறி இருக்கு. இப்போ என்ன பண்றோம்? HCl வந்து குடுக்குது. அப்ப HCl is acid and ammonia is a base, correct? So in above solution HCl donates a proton and ammonia accepts the proton, forming a ammonium chloride. So this, according to this theory, HCl is a acid and ammonia is a base. Clear? So what Lowry Bronsted theory padi, acid na which gives proton, base na which accepts the proton. Clear? சரி, இது என்ன தியரி? லூயிஸ் தியரி. இதுக்கு இன்னொரு பேரு எலக்ட்ரான் கான்செப்ட். See, based on this theory, acid or electron acceptor. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க அவங்க பேசுறது புரோட்டான் பத்தி இல்ல, அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரோட்டானை பத்தி பேசுறது எது? எல்பி தியரி தான், லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி தான். அப்போ கொஸ்டின் புரோட்டான் ரிலவெண்டா வந்துச்சு அப்படின்னாலே ஆசிட் தான். ஆசிட் வந்து என்னது? புரோட்டானா கொடுக்கும், பேஸ்ன்றது புரோட்டானை வாங்கும். அது ஃபுல்லா புரோட்டானை பத்தி டிஸ்கஸ் பண்றது. இங்க என்ன கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல வராங்க, எலக்ட்ரான் கான்செப்ட் கொண்டு வராங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா புரோட்டானை கொடுத்துச்சுன்னா யார வாங்கிப்பாங்க? எலக்ட்ரானை தானே வாங்கும். சோ based on this theory, acids are called as electron acceptor, which accepts the lone pair of electron. அப்ப base is a substance which donates the electron, so which donates a lone pair of electron in a solution. இங்க பாருங்க, இதே சேம் தான் H plus NH3 இருக்கு. இங்க பாருங்க, in above solution H plus accepts the electron pair from ammonia and this is acid, whereas ammonia molecule donates a electron pair is a base. So whereas ammonia molecule donates an electron pair, இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட எலக்ட்ரான் பேரை யாருக்கு கொடுக்குறாங்கன்றாங்க? H plus க்கு கொடுக்குறாங்க. அதனால இது என்னன்னு சொல்றோம்? அமோனியா இஸ் a acid in case of Lowry Cronstedtல, that is எலக்ட்ரான் கான்செப்ட்ல சொல்ல வராங்க. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அர்கீனஸ் மொத்தம் 3 தியரி இருக்குங்க. அர்கீனஸ் தியரி இருக்கு, லூயிஸ் ஆசிட் that is லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி இருக்கு, லூயிஸ் தியரி இருக்கு. அர்கீனஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம். H plus இருந்துச்சு அப்படின்னாலே அந்த காம்பவுண்ட்ல HCl, H2SO4, HNO3 எந்தெந்த மாலிகுல் எல்லாம் ஹைட்ரஜன் இருக்கோ அதெல்லாம் ஆசிடுங்க, எதெல்லாம் OH இருக்கோ அதெல்லாம் பேஸ். இப்போ தண்ணியில கலக்கும் போது அந்த OH ஸ்பிளிட் ஆகும்னு சொல்றாங்க. இன் கேஸ் ஆஃப் லவ்ரி பிரான்ஸ்டட் தியரியில ஆசிட்ன்றது புரோட்டானை கொடுக்கும், பேஸ்ன்றது புரோட்டானை வாங்கும். ஆஸ் பர் லூயிஸ் தியரி படி எலக்ட்ரான் பத்தி சொல்ல வராங்க. எது ஒண்ணு எலக்ட்ரானை வாங்குதோ அது ஆசிட், எது ஒண்ணு எலக்ட்ரானை கொடுக்குதோ அது பேஸ். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஏதோ ஒரு கான்செப்ட ஞாபகம் வச்சுட்டு இன்னொன்னு அதுக்கு வைஸ் வர்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கிளியர்? நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, we are going to see acidifiers பத்தி பார்க்க போறோம். அதுல acidifiersல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போரிக் ஆசிட். ஸோ போரிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னா H3BO3. இதோட சினானியம் பாத்தீங்கன்னா ஆர்த்தோபோரிக் ஆசிட். ஆர்த்தோபோரிக் ஆசிட் இதோட ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு லெபார்டரி ப்ரிப்பரேஷன் பாருங்க. we are taking borax, Na2B4O7 அப்படின்றது adding the concentrated sulfuric acid and water in a boiling solution of borax. போராக்ஸோட ஃபார்முலா என்னன்னா Na2B4O7. அதே மாதிரி இதுல வர மாலிகுலர் காம்பவுண்ட்லாம் பார்த்து வச்சுக்கணுங்க. போரிக் ஆசிட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் டிஸ்லிபிடிமியா. ஸோ இதை டிஸ்லிபிடிமியான்னு சொல்லலாம். உங்களோட சிலபஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறது ஹைப்பர் லிபிடிமியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொழுப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது நம்ம ஆன்ஜைனா பத்தி பார்த்தோம். ஆன்ஜைனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரித்ரோஸ்க்ளிரோசிஸ்ன்றதுதான் அந்த ஆன்ஜைனாவோட மெயின் கல்பிரட். ஸோ இங்க நம்ம அந்த அப்பயே சொல்லுன மாதிரி அதுல உள்ள நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேட்டா இருப்பாங்க, அவங்களோட BMI ஜாஸ்தியா இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், அவங்க ஸ்மோக்கர்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த கண்டிஷன் இந்த டிஸ்லிபிடிமியா இருக்கிறவங்களுக்கு ஆன்ஜைனா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ கிளாஸுக்குள்ள போனோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல இன்ட்ரோடக்ஷன், டெஃபினேஷன், நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அது போக லிப்போப்ரோட்டீன் டிசார்டர்ஸ், டைப் ஆஃப் டிஸ்லிபிடிமியா, எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது, அண்ட் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபார்மசி, இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, டிஸ்லிபிடிமியாவோட மெட்டபாலிசத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வாட் ஆர் த வேரியஸ் அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஸ்லிபிடிமியா. இதுல நம்ம நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்ட்ரோடக்ஷன், நம்மளோட பிளாஸ்மா, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல, பிளாஸ்மாக்கும் சீரமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரியுமா? நிறைய டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம்ல, சீரம் கிரியாட்டிடின்னு சொல்லுவாங்க. சீரமுக்கும் பிளாஸ்மாவுக்கும்
நிறைய டிஃபரன்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அதை நம்ம எப்படி அதை எப்படி பாக்குறோம் அப்படின்றதுதான். ஸோ ஒரு டெஸ்ட் பண்ணும்போது சீரம் கிரியாட்டின் நம்ம பண்ணும்போது சீரம்ல வந்து நம்மளோட பிளட்டை நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக பிளட் எடுக்கிறோம்ல, அந்த பிளட் எடுக்கிற டைம்ல வந்து ஆன்டிகோயாகுலண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளுக்கு போடுவோம். இடிடிஏ போடுவாங்க, இல்லாட்டி கால்சியம் சோடியம் சிட்ரேட் போடுவாங்க. இது ரெண்டும் தான் வந்து மெயின் ஆன்டிகோயாகுலண்டா நம்ம யூஸ் பண்றது. இந்த ஆன்டிகோயாகுலண்ட் போட்டு நீங்க பிளட் எடுத்தீங்கன்னா அப்ப கலெக்ட் பண்ண பிளட்ல இருந்து நீங்க அந்த ஒயிட் பிளட் செல்ஸை மாத்திரம் நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பிளாஸ்மான்னு சொல்லுவோம். இதே இது வந்து பிளட் எடுக்கும் போது அந்த ஆன்டிகோயாகுலண்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம உள்ளுக்க போடாம நம்ம எடுத்து அதுல ஏதாவது நம்ம டெஸ்ட் பண்றதா இருந்ததுன்னா அப்ப வந்து அதை வந்து சீரம்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த பிளட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு அது கொயாகுலேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மெயின் வித்தியாசம். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு லிபிட் ப்ரொஃபைல் நம்ம செக் பண்ணும்போது அதை வந்து நம்ம பிளாஸ்மால தான் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம எல்லாமே பார்க்க போறது எல்லாமே பிளாஸ்மா பேஸ் பண்ண ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ plasma lipids are transported in a complex which is called as lipoproteins. So lipidsன்றது வந்து நம்ம கொலஸ்ட்ரால்னு சொல்றதுக்கு இன்னொரு பதம் தான் லிப்பிட்ஸ். ஸோ இந்த கொலஸ்ட்ராலை வந்து நம்மளோட ரத்தத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸோட பேரு லிப்போப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த லிப்போப்ரோட்டீன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து நம்ம இந்த கண்டிஷன் ஹைப்பர் லிப்பிடீமியான்னு சொல்றோம், இல்லாட்டி ஹைப்பர் லிப்போப்ரோட்டீனிமியான்னு சொல்றோம். இந்த ரெண்டும் ஒரே பதம் தான். இது எல்லாத்தையும் நம்ம காமனா வந்து டிஸ்லிப்பிடீமியா அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஹைப்பர் லிப்பிடீமியா which donates hyper triglyceridemia or increased level in the triglycerides. நம்ம பின்னாடி வந்து டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் பார்ப்போம். அதுல வந்து இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் ஹைப்பர்லிபிடீமியா இருக்கிறவங்களுக்கு வந்து அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி ஹைப்பர் லிப்போப்ரோட்டீனிமியா பிரிசிபிடேட் ஆச்சுன்னா அரித்ரோஸ்க்ளரோசிஸ் வரும். நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த அரித்ரோஸ்க்ளரோசிஸ் எப்போ வரும், அதோட பிரிசிபிடேஷன் ஃபார்முக்கு மாறும்போது அது அரித்ரோஸ்க்ளரோசிஸா மாறுது. அப்ப டிஸ்லிபிடீமியா வர்றதுனால மேஜர் காஸ் ஆஃப் சிவிடி, ஸோ கொரோனரி வாஸ்குலர் டிசீஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான் வந்து வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ வாட் இஸ் டிஸ்லிபிடீமியா? ஸோ டெஃபினிஷன் பார்த்தோம்னா எலிவேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், triglycerides or both. So இந்த இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ் ஆர் போத். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்ட்ல வரும்போது இந்த கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ் ஆர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் HDL கம்மியா இருந்தா கூட நம்ம வந்து அதை டிஸ்லிபிடீமியான்னு தான் சொல்றோம். HDL அப்படின்றது என்னன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதை வந்து நம்ம குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இந்த ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் தான் வந்து அதர் ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு இது ஈஸியான ஒரு ஃபார்மா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ன்றது வந்து நம்ம உடம்புல நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கம்மியாயிருச்சுன்னா அரித்ரோஸ்க்ளரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஸோ கொலஸ்ட்ரால் நம்ம வந்து இவ்வளவு நம்ம பார்க்குறோம். அப்போ கொலஸ்ட்ரால் வந்து நல்லதா கெட்டதா, எதுக்கு கொலஸ்ட்ரால், வை வி நீட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேட்டோம்னா, கொலஸ்ட்ரால் இல்லாம நம்ம பாடியால சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பிகாஸ் கொலஸ்ட்ரால் இஸ் அ இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் த செல் மெம்பரைன். அண்ட் நீங்க வந்து இந்த கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் கம்மியாயிருச்சுன்னா ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸே ஆகாது. அதே மாதிரி பைல் ஆசிட் பைல்ன்றது வந்து பாடியில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்.
விச் அதுதான் வந்து கொலஸ்ட்ராலை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கும் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கும் வந்து பைல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கொலஸ்ட்ரால் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா பைல் சால்ட்டோட ப்ரொடக்ஷனை வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸ்கின்ல வந்து ஒரு ஃபேட் லேயர் வந்து செப்பரேட்டா இருக்கும். இந்த அதுதான் இந்த டிரான்ஸ்டெர்மல் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் சால்யூபிள் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுக்கான மெயின் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்சுலின்லாம் வந்து சப்குட்டேனியஸ்ல தான் நம்ம போடுவோம், சரியா? இந்த சப்குட்டேனியஸ் லேயர்ல வந்து நம்ம போடுறதுக்கான ரீசனே வந்து அந்த இடத்துல ஒரு ஃபேட் லேயர் இருக்கிறது தான் வந்து அதோட மெயின் பர்பஸே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னும் போது, நம்ம சப்குட்டேனியஸா ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த ஃபேட் மாலிகுலுக்கு மேல வந்து நம்ம இந்த இப்ப இன்சுலின் நீங்க உள்ளுக்க கொடுக்குறீங்கன்னா இந்த இன்சுலின் வந்து இந்த ஃபேட் மாலிகுலுக்கு மேல போயிடும். ஸோ இதனாலதான் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடும்போது அதை வந்து அழுத்தி தேய்க்கவே கூடாது ஆக்சுவலா. எதுக்காக அப்படி சொல்றோம்னா, எதுக்காக இன்சுலினை வந்து இந்த இடத்துல போடுறோம்னா சஸ்டெயின் ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்காக. அது வந்து இந்த ஃபேட் மாலிகுலுக்கு மேல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாடியோட சர்க்குலேஷன்ல வரும். ஸோ இப்ப கொலஸ்ட்ராலே இல்லாம போச்சுன்னா இந்த வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அப்சார்ப் ஆயிரும். ஸோ நமக்கு மெயினா நிறைய வகையான ட்ரக்ஸை வந்து நம்மளால இன்ஜெக்ட் பண்ண முடியாம போயிடும். ஸோ கொலஸ்ட்ரால் சோர்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் உடம்புக்குள்ள எப்படியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுல வந்து 2 மெக்கானிசம் இருக்குது. எக்ஸோஜீனியஸ் இருக்குது, எண்டோஜீனியஸ் இருக்குது. எக்ஸோஜீனியஸ்னா என்னன்னா வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து எக்ஸோஜீனஸ், உடம்புக்குள்ளேயே இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது வந்து எண்டோஜீனியஸ். ஸோ இதுல வந்து எக்ஸோஜீனியஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், நம்ம அதிகபட்சமா வந்து கொலஸ்ட்ரால் பேஸ்டு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ்ன்றது ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுல வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்ஸோட கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு இது வேணும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கடைகள்ல வந்து பொரிக்கிற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய வடையா இருக்கட்டும், நம்ம வீட்டுல வந்து வடை சுடுறதா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு அவங்க சுடுற அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு எண்ணெய் எடுத்து உள்ளுக்க போட்டு அதுலதான் நம்ம வந்து வடை சுடுவாங்க. ஆனா கடைகள்ல என்ன பண்றாங்க, டெய்லி அவன் வந்து எண்ணெயை மாத்துவானா, மாத்த மாட்டான். சோ இந்த எண்ணெயில வந்து இருக்கக்கூடிய எண்ணெயில வந்து ஹெச்டிஎல் இருக்குது, எல்டிஎல் இருக்கு, விஎல்டிஎல் இருக்குது. ஆனா ஹெச்டிஎல் வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு விஷயம், கம்மியா தான் இருக்கும் ஹெச்டிஎல். சோ என்ன ஆகும்னா, ஒரு 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 பேட்ச் நீங்க வந்து வடை சுடுறீங்க அப்படின்னா தடவை நம்ம போடுற வடைகள்ல இந்த ஹெச்டிஎல் எல்லாம் வந்து உள்ளுக்கு வந்துடும். ஒரு 2-3 டைம் நீங்க பொரிக்கும் போது கூட ஹெச்டிஎல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை எடுத்தாலும் அதுல வந்து விஎல்டிஎலும் எல்டிஎலும் தான் இருக்கும். சோ கடைகள்ல நம்ம சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொரிச்ச விஷயமா இருந்தாலும் அதுல வந்து ஹெச்டிஎல் இருக்கவே செய்யாது. இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. வேணா நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்ல ஒரு நல்ல காஸ்ட்லியான ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா கூட இதோட வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் வந்து வெளி இடத்துல வந்து நம்ம சாப்பிடும் போது மேக்சிமம் ஸ்ட்ரீம்டு ஐட்டங்கள் நம்ம சாப்பிட்றதுன்றது நல்ல விஷயம். பொரிச்ச ஐட்டங்கள் வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸோஜீனியஸ்ல இந்த மாதிரி விஷயத்தினால நம்ம வெளியில சாப்பிட்றதுனால, இல்லாட்டி இப்போ உள்ள கல்ச்சர் படி பாத்தீங்கன்னா வந்து பர்கர் சாப்பிட்றது, இல்ல பீஸா சாப்பிட்றது, இது எல்லாத்துலயும் என்ன இருக்குது, மேல வந்து அந்த சீஸை தான் வந்து அள்ளி தெளிக்கிறாங்க. இந்த சீஸ்ல வந்து இருக்கிறது எல்லாமே வந்து கொழுப்பு தான். ஸோ அதை வந்து நம்ம அதிகபட்சமா சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எண்டோஜீனியஸ்ல வந்து லிவர்ல வந்து மெட்டபாலிசம் ஆகும். அந்த லிவர்ல மெட்டபாலிசம் ஆகும்போது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து கொலஸ்ட்ராலா மாறுது. அண்ட் more cholesterol comes from endogenous synthesis than from the diet. So இதுல என்ன கிளியரா இந்த இது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, நம்ம எவ்வளவுதான் வெளியில சாப்பிட்டாலும் அதுல ப்ரொடியூஸ் ஆகிறத விட நம்ம பாடிக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க.
அண்ட் ஹெச்என்ஜி கோஏ ரிடக்டேஸ் வந்து இந்த ஒரு என்சைமும் இத பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போற எல்லா ட்ரக்குமே இருக்குது. இந்த இதை வந்து கேட்டலைசேஷன் பண்றதுனால கூட ஹெச்என்ஜி கோஏ ரிடக்டேஸ் இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கொலஸ்ட்ராலோட ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட் எப்படி எல்லாம் வந்து மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்மால வந்து அது வந்து டிராவல் ஆகுது. அது போக இது வந்து ரொம்ப குட்டியா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப், ஏற்கனவே இந்த படத்துல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதோட அவுட்டர் மோஸ்ட் செல் எல்லாம் வந்து ஹைட்ரோபோபிக் கோர் வந்து அதுல இருக்கும். ஸோ அப்போலிப்போப்ரோட்டீன்ஸ் இது வந்து புரோட்டீனும் லிப்பிடும் கம்பைன் ஆகும்போது இந்த அப்போலிப்போப்ரோட்டீன்ஸ் ஆகுது. ஏன்னா பாடியில நமக்கு வந்து லிப்பிட்ஸும் புரோட்டீன்ஸும் தான் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் லிப்போப்ரோட்டீன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ நோட்டபிள் ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னா, இந்த அப்போலிப்போப்ரோட்டீன்ஸ்ல இந்த A1 A2 B100ன்றதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த A1 A2 வந்து முக்கியமா நம்ம இதை வந்து ஸ்பெசிபிக்கா பார்க்க போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, டைப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன்ல வந்து இந்த கைலோமைக்ரான்ஸ், இன்டர்மீடியன்ட் டென்ஸ் லிப்போப்ரோட்டீன்ஸ், ஐடிஎல் இதெல்லாம் வந்து அதோட சப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கீழே உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா VLDL, அதான் வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், LDL இது ரெண்டுமே வந்து இதுல பேட் கொலஸ்ட்ரால் கொடுத்துருக்கு. இந்த வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ன்றது வந்து வெரி பேட் கொலஸ்ட்ரால் நீங்க வேணா எழுதிக்கலாம். HDLன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் a குட் கொலஸ்ட்ரால். ஸோ VLDL அதோட பிசிக்கல் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டெலிவர் ட்ரைகிளிசரைட்ஸ் ஃப்ரம் த லிவர் டு த adipose tissue and muscle. LDL delivers cholesterol to the non-hepatic tissues. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லிப்பிட் டிரான்ஸ்போர்டேஷனை பேஸ் பண்ணதான் வந்து இந்த LDLs அண்ட் VLDLs. HDL வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு யூஸ் ஆகும். LDLும் VLDLும் மேக்சிமம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயங்கள். இதுதான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொலஸ்ட்ராலை வந்து எடுத்துட்டு போற விஷயம். ஸோ இது ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து அதிகபட்சமாக கொலஸ்ட்ராலோட அதாவது லிப்பிட்ஸோட சர்க்குலேஷன்ன்றது ஜாஸ்தி ஆகும். இந்த சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும் போது அது எப்பயாவது ஒரு இடத்துல அது அட்டாச் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த HDL வந்து இட் கேரிஸ் கொலஸ்ட்ரால் ஃப்ரம் த பெரிஃபரல் டிஷ்யூஸ் பேக் டு த லிவர். ஸோ ஒரு கொலஸ்ட்ராலை வந்து எப்பயுமே ஒரு பொருள் வந்து லிவருக்கு வந்துருச்சுன்னா அதோட மெட்டபாலிசம் ரேட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ HDL நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி HDL வந்து அதோட எக்ஸ்கிரீஷன் பார்ட் இல்லாட்டி அதை பிரிக்கிற, அதாவது கொலஸ்ட்ராலை வந்து மற்ற ஃபார்மா மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் வந்து HDL. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லைட்ல பார்த்த மாதிரி HDL இருக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, HDL தான் மற்ற ஹார்மோனா மாறுறது எல்லாமே வந்து HDLோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து அரித்ரோஸ்க்ளீரோசிஸ் உருவாகிறதுக்கான ஸ்டெப்ஸ். இது உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. அண்ட் பிரைமரி காஸ் ஆஃப் டிஸ்லிபிடீமியா. ஸோ முதல் பிரைமரி காஸ் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் ஆரிஜினா இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா வந்து பரம்பரையாவே வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியே வந்து குண்டா இருப்பாங்க. அவங்க எவ்வளவுதான் வந்து கம்மியா சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அது இத வந்து இத குணப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ ஜெனட்டிக்கல் காசும் இருக்குது. இதுக்கான மல்டிபிள் ஜீன் மியூட்டேஷன்ஸ்க்கும் அதுக்கு காசிட்டிவ் இதா இருக்குது. இதுல வந்து இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரைகிளிசரைட்ஸே ஜாஸ்தி ஆகும். செகண்டரி காசஸ் வந்து நம்ம சொல்றதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்.
நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட தாத்தா காலத்துல அவங்க சாப்பிட்ட உணவுகள்லாம் வந்து நம்ம இப்ப எடுத்துக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அது வந்து அந்த காலத்துல அவங்க அப்படி சாப்பிட்டு அவங்க வந்து 90 வயசு 100 வயசு அப்படின்னு உயிரோட இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து ரொம்ப பேஷனா வந்து நான் காலையில வந்து ஒரு பர்கர் சாப்பிட்டேன், நான் ஒரு பீஸா சாப்பிட்டேன் அப்படின்றத அத சொல்றதே வந்து நம்ம என்னமோ ஃபாரின்ல போய் சாப்பிட்டு வந்த மாதிரி நம்ம சொல்றது. ஆனா அதோடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். என்ன ஆகுது, நம்மளுடைய அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட்டை ரொம்ப ரொம்ப கம்மியா சாப்பிட்றோம். ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வந்து நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப தீமை விளைவிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதே மாதிரி இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து நம்ம ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எதுல எல்லாம் ஜாஸ்தி, எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்க போனா காட் லிவர் ஆயில், அதான் நம்ம மீனெண்ணெய் மாத்திரைன்னு சொல்றோம். அந்த காட் லிவர் ஆயில்ல வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அதுல நிறைய இருக்கும். அதே மாதிரி வேற எதுல எல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில்ல நல்லா இருக்குது, நிறைய இருக்கும். அதே மாதிரி கோகோனட் ஆயில்ல நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரதானமா நம்ம யூஸ் பண்ற கடல் எண்ணெயா இருக்கட்டும், கடல் எண்ணெயில கூட கொஞ்சம் கம்மி தான். நல்லெண்ணெயில வந்து கொஞ்சம் HDL வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரியா உபயோகப்படுத்த மாட்டேங்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த எண்ணெய் வந்து மாறும். இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் இப்ப வந்து குஜராத்ல வந்து இருக்கிறேன். ஆனா நம்மளுடைய உணவு கலாச்சாரப்படி நாங்க இங்க கஷ்டப்பட்டு அங்கங்க தேடி வந்து இது வாங்கிக்கிறோம். இது கடல் எண்ணெயா இருக்கட்டும், நல்லெண்ணெயா இருக்கட்டும், தேடி பிடிச்சு வாங்கிக்கிறோம். ஆனா இந்த ஊருக்காரவங்க வந்து குறிப்பா யூஸ் பண்றது வந்து கடுகெண்ணெயை தான் வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்றாங்க. இந்த ஊருக்கு அவங்களுடைய உணவு கலாச்சாரத்துக்கு வந்து அது நல்லது. இவங்களை வந்து நம்ம வேற எண்ணெயை யூஸ் பண்ண சொன்னா இவங்களுக்கு பிற்காலத்துல வந்து இவங்களுக்கும் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இந்த ட்ரெண்ட் எல்லாம் எப்ப மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சஃபோலா சன்ஃபிளவர் ஆயில் அப்படின்றதுதான் வந்து ஒரு காலத்துல ஃபேமஸான ஒரு அட்வர்டைஸ்மெண்டா வந்துச்சு. இந்த சன்ஃபிளவர் ஆயில்ன்ற கான்செப்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மக்களை வந்து ரொம்ப அதாவது ட்ரெடிஷ்னலா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எண்ணெயில இருந்து நம்மளை பிரிச்சு எடுத்து சன்ஃபிளவர் ஆயில வந்து வாங்க வச்சுட்டாங்க. இந்த சன்ஃபிளவர் ஆயில்ன்றது வந்து நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 100% நான் சொல்லலாம், 100% அது எல்லாமே ஃபேக் தான். அதுல வந்து அவ்வளவு சன்ஃபிளவர் ஆயில் இந்தியால வந்து அவ்வளவு சன்ஃபிளவர் ஆயிலே தயாரிக்கப்படலை. அவ்வளவு சன்ஃபிளவர் ஆயில் தயாரிக்கிறதுனா நம்ம தமிழ்நாடு மொத்தமா நீங்க எந்த வயலை பார்த்தீங்கன்னாலும் சூரியகாந்தி பூவா இருந்தாதான் வந்து நம்ம ஊர்ல இவங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் விற்கிற அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் வந்து தயாரிக்க முடியும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனாலதான் வந்து நிறைய இப்போ நாங்கெல்லாம் சில கேசஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். 24 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனது, 18 வயசு பையனுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கு, அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு. இதெல்லாம் வந்து கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா என்ன அப்படின்னா அவங்களுடைய சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் தான். மற்ற காசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், இது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ், ஆல்கஹாலிசம், ட்ரக்கு, இதுல ஹைப்போதைராய்டிசம் ஒன் ஆஃப் த ரீசனா ஆட் ஆயிருக்குது. இதை வந்து நம்ம மற்ற இதுல நம்ம பார்க்கல. ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிப்போப்ரோட்டீன் டிசார்டரை டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து 10 hours ஃபாஸ்ட் பண்ண சொல்லணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா காலையில எம்டி ஸ்டமக்ல போய் அவங்கள வந்து பிளட் கொடுக்க சொல்ல வேண்டியிருக்கும். அது வந்து முக்கியமானது. ஏன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் அவன் வந்து ஒரு 10 மணி காலையில ஒரு 6, 7 மணி 8 மணிக்கு வந்து அவங்க போய் பிளட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து ஃபாஸ்டிங்கா நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அந்த டைம்ல இது கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போக ஹார்ட் டிசீஸோட கான்சென்ட்ரேஷன், அரித்ரோஜெனிசிஸ், அதான் இந்த அரித்ரோஸ்க்ளரோசிஸோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்றத எல்லாத்தையும் செக் பண்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான இருக்கு.
பிறகு ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லது. சிஹெச்டி அண்ட் லெவல் ஆஃப் ஹெச்டிஎல், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ லிப்போப்ரோட்டீனோடைய நார்மல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். டிசைரபிள்ன்றது இவ்வளவு இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றது தான் டிசைரபிள். பார்டர் லைன் டு ஹை இது இருந்தா கூட மேனேஜபிள். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை வந்து கொஞ்சம் மாத்திக்கிடணும். யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்டர் லைன்ல உள்ளவங்க. ஸோ இவங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பார்டர் லைன் டு ஹை லைன்ல இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல் வந்து எப்பயுமே ஜாஸ்தியா தான் இருக்கணும். இதுல காட்டவே இல்லை பாருங்க அவங்க. ஏன்னா இதுக்கு மினிமம் குவாலிபிகேஷன் இதுதான். இதை விட ஜாஸ்தியா இருந்ததுதான் நல்லது. ஹெச்டிஎல் வந்து எப்பயுமே வந்து 40 மில்லிகிராமுக்கு மேல இருக்கணும். உமன்ஸுக்கு இன்னும் ஜாஸ்தியா வேணும். ஏன்னா அவங்களுடைய ஹார்மோனல் செக்ரீஷனுக்கு வந்து ஹெச்டிஎல்ன்றது ரொம்ப முக்கியம். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோனு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமான தேவை இருக்கிறதுனால ஹெச்டிஎல் வந்து உமனுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியா தேவைப்படுது. ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த டயட்டு, வெயிட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் இது மூணும் பண்ணி அவங்க எப்படியாவது அவங்களுடைய உடம்ப குறைச்சிட்டாங்கனாலே வந்து அவங்களுக்கு இல்ல அவங்கள வந்து இந்த பார்டர் லைன்ல இருக்கிறவங்க வந்து இந்த டிசைரபிள் லெவலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து வேற ட்ரக்கே எடுத்துக்கிட வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லயே அவங்கள கொண்டு வந்துடலாம். அப்படி இல்ல பாமகோ தெரப்பில தான் நம்ம பண்ணணும், மெடிசின் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த தெரப்பியூட்டிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுலயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 லைன் தெரப்பிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஒர்க் ஆகலைன்னா அதோட ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கார்டியாக் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதுல கொடுத்துருக்குது. ஸோ இதை இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுல இதுல நான் இந்த ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய உணவுல வந்து கொலஸ்ட்ராலோட லெவல் 200 மில்லிகிராம். 200 மில்லிகிராம்னா நீங்க இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஒரு பாராசிட்டமால் டேப்லெட்டோட நார்மல் வெயிட்டேஜ் என்ன 500 மில்லிகிராம். ஸோ கொலஸ்ட்ரால் 200 mgனா ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் சைஸை விட கம்மியா எடுத்துக்கிட்ட சொல்றாங்க. அதுதான் 200 mg. அது எவ்வளவு பெர் டே ஆர் லெஸ் தேன் தட் கூட மோர் தென் இதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத நீங்க பாருங்க. சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 7% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சராசரியா 100% நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிடும் போது அதுல வந்து 7% வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இருந்தா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ல வந்து ஹெச்டிஎல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி மினிமல் இன்டேக் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட் தான் எதுல இருக்குது இங்க பாருங்க உங்களுக்கு கொடுக்கறது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், கமர்ஷியலி பேக்டு ஃபுட்ஸ். இதுல என்னெல்லாம் வருது? நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்து சாப்பிட்ற எல்லா விஷயங்களுமே வந்து இதுல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கட்ஸ் கூட பேக்டு ஃபுட்டு தான். நீங்க அதை பிரிட்டானியான்னு சொல்லுங்க, பார்லிஜின்னு சொல்லுங்க, எல்லாமே வந்து பேக்டு ஃபுட்டு தான். அது எல்லாத்துலயுமே வந்து இந்த டிரான்ஸ்பரேட்ன்றது வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ ஓட்ஸ் மீல் சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் நல்ல விஷயமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் ஸ்டீரால்ஸ் அண்ட் ஸ்டீரோனால்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய சாப்பிடணும். ஸோ இதுல என்னன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் கண்ட்ரோல் அவங்களுக்கு கிரானிக் ரெகுலரா வந்து எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸோட கான்சென்ட்ரேஷனை வந்து குறைக்கணும். அண்ட் ரெடியூஸ் த HDL-C வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாடி வெயிட்டை வந்து 20 to 25 BMI-க்குள்ள அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கட்டணும். இப்ப நானே என்னுடைய வெயிட்டுக்கும் என்னோட ஹைட்டுக்குமே வந்து நான் வந்து BMI லெவல்ல வந்து 26லயோ 27லயோ இருக்கிறேன். என்னைய வந்து இத ஒபிஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. நான் இருக்கிறது வந்து ஓவர் வெயிட்ல இருக்கிறேன். ஸோ ஓவர் வெயிட்ல இருந்து ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். ஸோ
நான் வந்து இன்னும் நான் இப்ப இருக்கிறது வந்து 76 kgs இருக்கிறேன். நான் ஒரு 69ல இருந்து 68 69 கிலோவுக்கு வந்துட்டேன்னா நான் வந்து நார்மல் பிஎம்ஐக்கு போயிருவேன். ஏன்னா ஹைட்டை சேஞ்ச் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட்டை தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா பிஎம்ஐ இஸ் அ கால்குலேஷன் பிட்வீன் ஹைட் அண்ட் இந்த வெயிட். ஸோ வெயிட் லாஸ் பண்ணோம்னா போத் எல்டிஎல், கொலஸ்ட்ரால், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து குறைச்சிடலாம். ஸோ லிப்போப்ரோட்டீன்ஸ் வித் அடிப்போலிபிட் A1 வந்து டேக்ஸ் த கொலஸ்ட்ரால் ஃப்ரம் த டிஷ்யூஸ். இது எல்லாமே வந்து வெயிட் கண்ட்ரோல் பண்ணும்போது நடக்கக்கூடியது. ஸோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எது பண்றதா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுல வந்து ஸ்விம்மிங் பண்றது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ். ஏன்னா ஒருத்தர் ஸ்விம் பண்ணும்போது அவங்களுடைய எல்லா மசிலுமே வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு மினிமமா ஒரு 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 நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்விம் பண்ணாலே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் என்ன பண்ணும், ரெடியூஸ் பிளட் ப்ரெஷர், டிக்ரீஸ் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த கார்டியோவாஸ்குலர் பர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே பண்றதுனால அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் எல்லா கிளாஸ்லயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்மோக்கிங் சீசேஷன் தான் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஸ்மோக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஸோ அல்டிமேட்டா நம்ம வந்து ட்ரக் தெரப்பிக்கு வந்துட்டோம். ஸோ ட்ரக் தெரப்பியில வந்து ட்ரக்ஸ் ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி ஃபார் லோவரிங் எல்டிஎல். இன்னொன்னு நான் இந்த ஒரு விஷயத்துல நான் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 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 ப்ராஜெக்ட் நாங்க உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து எப்படி அப்படின்னா இதுதான் ஹைப்பர்லிபிடீமியாவை வந்து நம்ம அலோபதிக் ட்ரக்ல கியூர் பண்றதுக்கும் ஆயுர்வேதிக் ட்ரக்ல வந்து கியூர் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பத்தி ஒரு ஆராய்ச்சி வந்து இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த விஷயத்த வந்து நான் வந்து உட்கார்ந்து நான் ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற எல்லா அலோபதிக் மெடிசனும் ஸ்டாட்டினா இருக்கட்டும், ஹெச்எம்ஜி கோஏ இன்ஹிபிட்டர்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் தான் பண்ணுதே தவிர அதை வந்து முழுமையா வந்து உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கான மெடிசனே கிடையாது. ஆனா ஆயுர்வேதிக் மெடிசன்ல வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கே தெரியும், குஜராத்ல வந்து இந்த ஒர்க்கை நாங்க எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா குஜராத்ல வந்து ஹிந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் மோரோவர் இங்க வந்து வெஜிடேரியன்ஸ் தான் ஜாஸ்தி. ஒரு 98% வந்து வெஜிடேரியன்ஸ் தான் இருக்கிறாங்க இங்க. எங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெஜிடேரியன்ஸ்ல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதுல வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிடாதவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், குஜராத் இஸ் அ ட்ரை ஸ்டேட். இங்க வந்து மதுபானம்ன்றது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இங்க வந்து அபிஷியலா வந்து விற்க முடியாது. அதனால இங்க இருக்கிற முக்காவாசி பேஷண்ட்ஸ், நாங்க பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ன்றதான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அவங்கள வந்து ட்ரீட் பண்றதுக்கான ஒரு விஷயத்த தான் வந்து நாங்க இப்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம அலோபதிக் ட்ரக்கை விட ஆயுர்வேதிக்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்ட்டு ஓரளவுக்கு கன்க்ளூஷன் வந்திருக்கோம். இதை அதுக்கு பிறகு வந்து நாங்க ப்ரூவ் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிப்பிட் லோயரிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 வகையான கிளாசிபிகேஷன் ட்ரக்ஸ் இருக்குது. ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர், அதுலதான் வந்து ஸ்டாட்டின்ஸ். இதுல எதுக்காக அந்த ஸ்டாட்டின்ஸ் சொல்றோம்னா அந்த நீங்க பாக்குற எல்லா மெடிசனுடைய பேரும் ஸ்டாட்டின் முடியும். ரோசோவா ஸ்டாட்டின், சிம்மா ஸ்டாட்டின், இது எல்லாமே இருக்குது. பைல் ஆசிட் சீக்வென்சர்ஸ் இருக்குது, அதுல வந்து ரெசின்ஸ், அதுக்கப்புறம் லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரைகிளிசரைட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குது, நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பார்மகாலஜில இத பத்தி நீங்க நிறைய படிச்சுக்கோங்க. இதுல எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறோன்றத மாத்திரம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிப்பிட் லோயரிங் ஏஜென்ட்ஸ்ல வந்து மேக்சிமம் நம்ம எப்படி கொடுப்போம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இதை வந்து குறைக்கணும் அப்படின்னா இதுல வந்து ஒன்னு ஹெச்எம்ஜி இன்ஹிபிட்டர்ஸ் கொடுப்போம். இதுல மேக்சிமம் நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஸ்டாட்டின்ஸ் தான் யூஸ் பண்றோம். இந்த ஃபைப்ரைட்ஸ் ஃபென்ஃபைப்ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்பதான் இந்த கொலஸ்ட்ரமின்லாம் வந்து ஒரு காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இதோடைய யூஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஸ்டாட்டின்ஸோடைய இப்ப ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டின்ஸ் தான் வந்து நிறைய பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இது வந்து இடத்துக்கு இடம் மாறும், டாக்டர்ஸோட இதுக்கும் மாறுது. நீங்க காம்பினேஷன் தெரப்பின்னு பாத்தீங்கன்னா இதுல கிளியரா பாருங்க, எப்பெல்லாம் வந்து காம்பினேஷன் தெரப்பி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎல்டிஎல் லெவலும் அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா when VLDL levels are slightly increased during the treatment of hypercholesteremia with இப்போ இந்த ரெசின் பேஸ்டு ட்ரக் நீங்க கொடுக்கும் போது VLDL லெவல் மாத்திரம் இன்னும் எலிவேட் ஆயிருந்துச்சுன்னா இதோட சேர்த்து நீங்க இன்னொரு ட்ரக்கும் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி LDL லெவலும் VLDL லெவலும் ரெண்டுமே வந்து கூடுச்சுன்னா கூட நமக்கு சிங்கிள் ட்ரக் தெரப்பியில வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு டூவல் தெரப்பி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த பைல் ஆசிட் ரெசின்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஸ்டமக் அப்செட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நியாசின் வந்து நம்ம வந்து அதுக்கு இதா கொடுக்கலாம். அதே மாதிரி இதை சாப்பிடும் போது கொலிலித்தியாசிஸ்ன்றது என்ன அப்படின்னா பேங்க்ரியாஸ்ல வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கொலிலித்தியாசின்னு சொல்லுவாங்க. அந்த ஏன்னா இது ஏற்கனவே ஒரு பைல் ஆசிட் ரெசின் பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த பைல் செக்ரீட் ஆகிற இதுவுமே வந்து பேங்க்ரியாஸ்ல தான் இருக்கும். அதனால அந்த இடத்துல இதுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ ஏற்கனவே யாருக்காவது கொலிலித்தியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பைல் ஆசிட் ரெசின் அண்ட் ஃபென்ஃபைப்ரோயேட் ட்ரக்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டின் அண்ட் பைல் ஆசிட் ரெசினை வந்து எப்ப கம்பைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா பட் இட் இஸ் நாட் கண்ட்ரோல்ட் லெவல் ஆஃப் VLDL வந்து கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டின்ஸ் அண்ட் பைல் ஆசிட் ரெசினை வந்து நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இது பாருங்க, ஸ்டாட்டின் ஷுட் பி கிவன் 1 hour பிஃபோர் ஆர் 4 hours ஆஃப்டர் ரெசின் டு என்ஷூர் த அப்சார்ப்ஷன். இப்போ பைல் ஆசிட் ரெசின் ட்ரக்கை வந்து நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்க கூடாது. ஸோ ஸ்டாட்டின் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு 4 hours அப்புறமா வந்து ரெசின் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுல நம்மளுடைய ரோல் ஆஸ் அ பார்மசிஸ்ட், நம்மளோட ரோல் என்ன, பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா எஜுகேட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து உணவு சார்ந்த ஒரு விஷயமாவா தான் இருக்குது. இன்னொன்னு நான் அவங்களுக்கு பரம்பரையா உள்ளது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உணவு கலாச்சாரமும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலதான் வந்து இது மெயினான ப்ராப்ளமா இருக்குது. ஸோ அதை அவங்க சால்வ் பண்ணிட்டாலே வந்து முக்கால்வாசி விஷயங்கள் குறைஞ்சிரும். அதனால பேஷண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பரா எஜுகேட் பண்ணிட்டாலே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆஃபர் அட்வைஸ் டு தெரப்பியூட்டிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ பார்மசிஸ்டா நம்மளுடைய கடமை, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் வந்து நீங்க உங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நம்ம பரம்பரையா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எண்ணெய் வகைகளை மாத்திரம் யூஸ் பண்ண சொல்லலாம். இப்போ மார்க்கெட்ல வர்றக்கூடிய ரிஃபைன்டு ஆயில் அப்படின்றத வந்து நம்ம தவிர்த்தாலே வந்து